அண்ணா எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சமீப காலமா ஜிபேல வந்து நீங்க லாஸ்டா யாருக்குன்னா பேமெண்ட் அனுப்பிச்சிருப்பீங்க. அந்த பேமெண்ட் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டி சிம்பிள் போட்டு 2 பேர் கை கொடுக்குற மாதிரி ஒரு ஹிஸ்டரியில இருக்கும். நீங்க லாஸ்டா நம்ம யாருக்கிட்ட பேமெண்ட் அனுப்பிச்சோம் இது என்ன காட்டுதுன்னு தொட்டிங்கன்னா உங்க பணம் போயிடும். தயவு செஞ்சு நீங்க லாஸ்டா அமிச்ச ஃபண்டுக்கு பக்கத்துல அந்த சிம்பிள் வரும். தயவு செஞ்சு அதை தொட்டாதீங்க. அது தொட்ட அடுத்த 5 நிமிஷத்துல உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற பணம் பூரா எடுத்துறானுங்க. இது இப்போ ஜஸ்ட் இன்னிலேருந்து நேற்றுலேருந்து நடந்துகிட்டு இருக்கு. இது பெரிய லெவலில் திருட்டு ஆகிட்டு இருக்கு. அதனால நீங்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஜிபேல நீங்க லாஸ்டா யாருக்காவது பேமெண்ட் அனுப்பிச்சிருப்பீங்க, அது பக்கத்திலே வரும் ஆர்டின் சிம்பிள் போட்டு 2 பேர் கை கொடுக்குற மாதிரி. அது எக்காரது கொண்டும் ஓப்பன் பண்ணி பாத்துறாதீங்க. அவன் எதுக்கு அந்த சிம்பிள் அங்கே வச்சிருக்கானுங்கன்னா நம்ம லாஸ்டா யாருக்கிட்ட பேமெண்ட் அனுப்பிச்சோம்னு சொல்லி நீங்க ஓபன் பண்ணும்போது உங்க பணம் போயிடுது. தயவு செஞ்சு யாரும் இந்த தப்பை பண்ணிடாதீங்க. கூகுள் பேல கடந்த 2025 வந்த புதிய அம்சம் தான் இந்த பாக்கெட் மணி. இது பிரைமரி யூசர் செகண்டரி யூசருக்கு பண பரிவர்த்தனை செய்ய உதவுது. ஃபார் எக்ஸாம்பிள், பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைகளுக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை அணுக அனுமதிக்கும் அம்சம் தான் இது. இதுல குழந்தைங்க பேமெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்த பிறகு பேரண்ட்ஸ் அதை அப்ரூவ் செஞ்சா மட்டுமே இதுல பணம் செலுத்தப்படும். மாசத்துக்கு இதுல எவ்வளவு செலவு செய்யலாம் அப்படிங்கிற லிமிட்டும் இதுல பிக்ஸ் செய்ய முடியும். இதோட லிமிட் 15,000 வரைக்கும் தான் அனுமதிக்கும். இதுல செகண்டரி யூசருக்கு சொந்தமா வங்கி கணக்கு இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல. மேலும் செகண்டரி யூசர்ஸ் தங்களோட போன் நம்பரை வச்சு கூகுள் பே ஓபன் பண்ணி யூபிஐ ஐடி இல்லனா யூபிஐ கியூஆர் வச்சிருக்க வேண்டியது கட்டாயம். இது ரொம்பவே பாதுகாப்பானது அப்படின்னு கூகுள் நிறுவனமே தெரிவிச்சிருக்கு. சோ இந்த பாக்கெட் மணி ஃபீச்சரால பணம் திருடப்படும் அப்படின்னு பரவற செய்தி முற்றிலும் பொய்யானது.